டில்லி அணி, பாதுஷா அணி இதெல்லாம் ஏன் சொல்லணும் தேவையில்லையே. அவர் வந்து தெளிவாக அவர் பாருங்க, ஏடிஎம்கே ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, ஏடிஎம்கே வந்து எதிர்த்தாப்புல ஒரு 4.5 ஆண்டுகள் ஆண்ட எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அவரை இக்னோர் பண்ணிட்டு டில்லி அணி, ஏன் நீங்கள் என்டிஏ அணின்னு சொல்லலாமே தைரியமா? ஏன் உங்களுக்கு என்டிஏ அணி சொல்லத்தில்ல? தமிழ்நாடு அணியை ஏன் அணின்னு ஏன் சொல்லிக்கிறாரு? ஏன்னா தமிழ்நாடு வந்து உங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு எலெக்ஷன் பேட்டில் ஃபீல்டு. அது இன்றைக்கி இங்கே வந்து அதிமுக இல்லையா, உங்கள்கிட்ட சேர்ந்த 22 அணியுமே உங்களோட சொந்த அணியா? இல்லை, தமிழ்நாடு அணின்னு நீங்கள் எப்படி உங்களை நீங்களே உருவகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாடுல எத்தனையோ கட்சிகள் இருந்திருக்கு, உங்களை காட்டிலும் அதிக நாள் ஆண்டது வந்து அதிமுக தானே ஆண்டி இருக்கு. அப்புறம் ஏன் அவங்கள தமிழ்நாடு அணியில சேர்த்துக்காம டில்லி அணியோட போட்டிக்கு போறீங்க? ஏன்னா அவரோட பெரிய பிரச்சனையே என்னன்னா, இங்க எதிர்கொள்ள வாய்ப்பு இல்லாம இங்க விஜய்ங்கிற இன்னொரு அணி புது அணி உருவாகிறதுனால இதுக்கு என்ன பண்றாரு, பெட்டர் நம்ம வந்து நம்ம ஒரு ஆளுங்கட்சியா இருக்கோம், வலிமையா ஆளக்கூடிய கட்சி வந்து டில்லியில இருக்காங்க, ஒரு பாகுபலி அளவுக்கு ஒரு வில்லன் ஹீரோ அந்த மாடலுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஆசையில தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவர்.